ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டீசர் சீசன். இப்போ இந்த வீடியோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் விக்டோரியா மார்க்கெட்டில் இருந்தால் காலையில் ஒரு 7:30 8 o'clock இருக்கும். இந்த பிளேஸோடைய அட்மாஸ்பியர் இப்படி தான் இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு கொஞ்சம் நியர்பை ஆன பிளேஸ் இது தான் ஃபஸ்ட்டு. அண்ட் இந்த ஹோட்டல் பெகசஸ் சூஸ் பண்ணதும் வந்து இந்த மார்க்கெட் பக்கத்தில் இருக்குன்றதுக்காக தான். ஹோட்டலில் வந்து ஜென்ரலாகவே இந்தியாவில் நம்ம எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. பர் ஹெட் 650 rupees பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுவும் புக்கிங் அட்வான்ஸ். மார்னிங் நம்ம நெக்ஸ்ட் டே சாப்பிட்றோன்னா அதுக்கு முந்தின நாளே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கணும். நாங்கள் இந்தியாவில் இருக்கிறப்பே பிளான் பண்ணிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம அங்கே எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஹெவியாகவும் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. 1615 பார்க்குறப்ப சார்ஜஸும் வந்து 3 பேருக்குன்றப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இந்தியன் மணி கால்குலேட் பண்ணால் 5000 rupeesக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அண்ட் தென் ப்ரைஸ் வைஸ் இல்லைனாலும் இன்னொரு பக்கம் அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி இருந்தாலும் கூட நம்ம மார்னிங் அவ்வளோ சாப்பிடுவோமான்னு தெரியாது. ஸோ நாங்கள் வெல் பிளான்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற பிளான் இல்லை. நான் எதர் ஸ்டே பண்ணுற அப்பார்ட்மெண்ட்லேயே ரூம்லேயே நாங்கள் குக் பண்ணிக்கிறதோ இல்லை லோக்கலில் வெளியில் எங்கேனா போயிட்டு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு. அங்கே ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிக்கிறது டேட் பண்ணுறது தான் வந்து அங்கே ஒரு கல்ச்சர் இருக்காங்க. மார்னிங் காஃபி ஷாப்பில் போயிட்டு டேட் பண்ணுறது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஸோ ஓவராலாக இது பக்கத்துலேயே ஒரு இந்த ஃப்ளாக் ஸ்டாஃப் உடைய ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. ஸோ அது ஒரு 2 to 5 kilometers நம்ம உள்ளவே நடந்தாலும் அவ்வளோ நேரத்துக்கு சுற்றி வர அளவுக்கு அந்த பார்க்கு அவ்வளோ பெரிய பார்க் இருக்குது. ஸோ எவ்ரிடே மார்னிங் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு 7 to 7:30 குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவோம். அந்த இருந்த 10 daysல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளான் பண்ணிட்டோம். ஒரு 11 o'clock மேலே நாங்கள் அவுட்டிங் போகிறதா பிளான் பண்ணுவோம். பட் இந்த மார்னிங் பிஃபோர் 10 நாங்கள் ஒரு ஷார்ட் ட்ரிப் லோக்கலாக நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் என்ன பண்ணுவோன்னா ஒன் டே அந்த ஃப்ளாக் ஸ்டாஃப் உடைய பார்க்கில் ஒரு 2 to 3 kilometers ஒரு ரவுண்ட் வாக் போயிட்டு தென் குயின் விக்டோரியா மார்க்கெட்டில் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். அனதர் டே காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வருவோம். அண்ட் இன்னொரு நாள் போனால் வெறும் அந்த பார்க்கில் போயிட்டு பார்க்கில் மட்டும் நடந்துட்டு வருவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் மார்னிங் வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் நாங்கள் வச்சுருப்போம். ஸோ மோரலஸ் ஒரு 7 daysக்கு நாங்கள் இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் பார்க்கு, ஒரு நாள் மார்க்கெட்டு, ஒரு நாள் காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி குடிக்கிறது. அண்ட் தென் அங்கேயே மார்க்கெட் போனோன்னா அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெஜிடபிள்ஸோ நான்வெஜ்ஜோ எது வேணுமோ அதை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆஃப்டர்நூன் குக் பண்ணிவிட்டு ஒரு 1:30 2 o'clock கிளம்பி நாங்கள் வேறு போகிற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங்கும் வந்து ரொம்ப தூரம் போகலனாலும் லோக்கலாக அந்த ஊர் கல்ச்சரோடு நம்ம அங்கேயே இருந்து அந்த மக்களாக இருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அவங்களோட மார்னிங் வாக் போகிறது, அவங்களோட ஷாப்பிங், அந்த பீப்புளோடவே ஷாப்பிங் பண்ணுறது. அண்ட் தென் காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிக்க. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா 6-7 o'clock நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெலிசான தூரை போட்டுகிட்டே இருக்கும், மெல்லிய தூரை. நீங்கள் வந்து அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து நினையாமல் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஜாக்கெட் போட்டுட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அது வந்து நல்லா வாட்டர் வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணல. ஸோ அது நல்லா ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அந்த டெக்கத்லானில் தான் அந்த ஜாக்கெட் வாங்கியிருந்தோம். -4 வரைக்கும் தாங்கும்னு சொல்லிட்டு போட்டு அந்த ஜாக்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. வேறு ஸ்வெட்டரு, ஷாலு நிறைய எடுத்துகிட்டு போனாலும் அங்கே இருந்த அந்த வெதருக்கு அந்த ஜாக்கெட் ஒன்று மட்டும்தான் குளிர் தாங்க முடிஞ்சிச்சு. அதை தவிர வேறு எதுவும் மாற்றி போடுறதுக்கும் முடியல. போட்டாலும் வந்து எதோ மழையினால நினைய வேண்டியதாக இருக்கும். ஸ்வெட்டர் அந்த மாதிரி போட்டிருந்தா அண்டு குளிரும் அந்தளவுக்கு தாங்க முடியல. பட் இது ஒன்றுன்னா அந்த ஹுட்டியோடு இருக்கிறதுனால நல்லா கவர்டாக இருந்துச்சு. ஸோ வின்டர் டைமில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய வின்டர் கார்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு இல்லை, ஒன்று எடுத்துகிட்டு போனாலும் நல்லா குளிர் தாங்குற மாதிரி ஒரு ஜாக்கெட் எடுத்துகிட்டு போனாலும் நல்லதாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா லக்கேஜும் நம்மளுக்கு வந்து ட்ராவலிங் டைமில் வந்து ஸ்பேஸாக அடைக்காது. ஸோ ரிட்டர்ன் வரப்போ நம்ம நிறைய ஷாப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு வெயிட்டு சேவ் ஆகும்.
அதை ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு போகலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். நிறைய ஷூஸும் வந்து ஒரு 2-3 பேர் எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஸ்லிப்பர் போடுற மாதிரி அண்ட் டாய்லெட்டுக்கு வேறு ஒன்றுன்னு சொல்லிட்டு. பட் அங்கே அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, ஏன்னா டாய்லெட்டில் தண்ணியே கிடையாது, வாஷ் பேஷனை தவிர. ஸோ உங்களுக்கு வாஷ்ரூம் ட்ரையாகவே தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஹோட்டல் ரூமும் வந்து ஏசியில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டதுனால ரூமில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வின்டர் கார்மெண்ட்ஸோ எதுவும் தேவைப்படலை அடிஷ்னலாக போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணதுனால ஹோட்டலில் உங்களுக்கு ரூமில் தேவைப்படலை. வெளியில் போகிறப்ப தான். ஸோ வெளியில் போகிறப்போ வந்து நிறைய அடிக்கடிக்கு மழையும் இருக்கிற, மழைன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரிஸ்லிங் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம கொடை பிடிச்சிட்டு சுற்ற முடியாது. இந்த ஜாக்கெட்டே வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடிஷ்னலாக நம்ம அம்ப்ரெல்லாவை தூக்கிட்டு சுற்ற வேண்டாம், இதுவே நல்லா அப்சர்வ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி எதுனா நீங்கள் யாருன்னா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, இந்த ஊருன்னு இல்லை, எங்கே ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் அதை மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் வாங்கிட்டிங்கன்னா அது மழை இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து ட்ரையாகவே இருக்கும், தட்டி விட்டாவே போயிடுது, துணி அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது. அண்ட் தென் நாங்கள் ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நாங்கள் வந்து ஒரு விசா வந்து அப்ளை பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்லாமே எங்களுக்கு கிடச்சிச்சு. ஒரு 3 இயர்ஸ் விசா கிடச்சிச்சு. இதில் வந்து என்னென்னா வந்து நாங்கள் 3 மந்த்ஸ் வரைக்கும் அங்கே ஸ்டே பண்ணலாம். ஆஃப்டர் 3 மந்த்ஸு மேலே இருக்க முடியாது, திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பியும் வேணால் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி. பட் இது வந்து எங்களுக்கு ட்ராவல் வெறும் டூரிஸ்ட் ட்ரிப் மாதிரி தான். ஸோ 10 days தான் ட்ரை பண்ணோம். பட் 3 இயர்ஸ் இருக்கிறதுனால இன்னொரு 1 or 2 டைம்ஸ் போகலாம், வேறு சிட்டி போகலாம், ஸ்டேட் போகலாம். ஐ மீன் சிட்னி அந்த மாதிரி. இப்போது நெக்ஸ்ட் டைம் ட்ரிப்பில் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் மெல்போர்ன் மட்டும் தான் இந்த டைம் நாங்கள் இருந்த 10 days ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே மட்டும்தான் விசிட் பண்ணோம். அதனால் ரொம்ப லீஷியராக கேஷுவலாகவே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹரிபரியாக டெய்லி இருந்த எல்லா நாளும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணலை. பட் எல்லா நாளுமே வெளியில் போயிட்டும் வந்தோம், ரூம்லேயும் இருந்தோன்னு இல்லை. பட் காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக நாங்கள் ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம் இந்த ட்ரிப்பை. ஸோ தட் வாஸ் வெரி நைஸ், வெரி ஹெக்டிக்காக இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரிலாக்ஸாக இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கரன்சின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவிலே வந்து ஒரு 30% கேஷ், ஆஸ்திரேலியன் டாலர்ஸை கேஷாக மாற்றிட்டு இருந்தோம். மீதி ஒரு 70% வந்து நாங்கள் கார்டில் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்டர்நேஷ்னல் கார்டு ஒன்று வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, ஏன்னா இந்தியாவிலே வந்து நம்ம எல்லாமே எதை ஜிபேவோ கார்டுன்னு அடித்து அதே போல் தான் அங்கேயும் எல்லா இடத்துலையும் டேப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கேஷ் ரொம்ப கம்மியான ஒரு சில இந்த மாதிரி வெஜிடபிள் ஷாப்ஸில் மட்டும், அதுவும் ஒரு சில ஷாப்ஸில் மட்டும்தான் நாங்கள் கேஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் நம்மளுக்கு அந்த கேஷை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவிலே நம்ம கேஷை ஹேண்டில் பண்ணுறதுக்கு குறைஞ்சிட்டு வரப்போ அந்த ஊர் மணியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப அந்த சேஞ்ச் கொடுக்குறப்பெல்லாம் எது நம்மளுக்கு கவுண்டிங்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே பிளாங்க் ஆகிடுறோம். கரெக்டாக இருக்கான்னு கிராஸ் செக், அவங்க முன்னாடி கிராஸ் செக் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்பிக்கை இல்லாமல் நம்ம ரொம்ப எண்ணுற மாதிரி திருப்பி. இன்னொன்று வந்து நம்மளுக்கு புரியல, பெட்டர் நம்ம கார்டை காமிச்சோமா ஸ்வைப் பண்ணமா வந்துகிட்டே இருக்கலான்ற மாதிரி தான் தோண ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல கார்டு தான் யூஸ் பண்ணோம். கேஷ் இன்னும் சொல்ல போனால் ரிட்டன் கொஞ்சம் எடுத்துகிட்டே வந்துட்டோம். அதனால் நீங்கள் போனாலும் வந்து யாராச்சும் ஒரு 20% மட்டும் கேஷ் எடுத்துகிட்டு மீதி எல்லாம் கார்டில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா நாங்கள் 99% எல்லா இடத்துலையுமே வந்து கார்டு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. பட் கார்டுக்கு கொஞ்சம் 1% அது போல் சார்ஜும் பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல. அதுவும் நோட்டீஸ் பண்ணுங்கள். சில இடத்துல வந்து கார்டுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் சென்ட்டில் தான் வருது. 1 cent, 2 cent, 5 cent அப்படின்ற மாதிரி சம் அமௌண்ட் வருது. பட் நம்மளது கால்குலேட் பண்ணால் ஐ மீன் 1 cent சம்திங் $1 சம்திங் அந்த மாதிரி வரும், சென்ட்லேருந்து டாலர் வரைக்கும். பட் நம்மளுக்குன்னு பார்க்குறப்போ அது கூட 40 rupees, 60 rupees, 80 rupeesனு வருது. அப்படி கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு 80 rupees பெரிய விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் 80 rupees அந்த மாதிரி கொடுக்குறதுங்கிறது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம கவனித்து பார்த்துட்டு அந்த இடத்துல மட்டும் கேஷை மாற்றிக்கலாம். சில இடத்துல நம்ம யூஸ் டு ஆகிட்டோங்கிறதுனால அதை பாதர் பண்ணுறதில்ல, கார்டே கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு வரணுமா அப்படின்ற மாதிரியும் ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துன்னு இருக்கோம்.
அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங்குன்னு சொல்கிறத விட நாங்கள் இருந்த அந்த 10 டேஸில் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் அண்ட் டிக்கெட்டு வந்து நம்ம இங்கேருந்து இந்தியாவில் இருக்கிறப்பவே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கேயே புக் பண்ணிட்டதுனால பேமெண்ட்டும் முடிஞ்சிடும். ஸோ அங்கே போய் இருக்கிற அந்த 10 டேஸ் சர்வைவல் எப்படின்னு பார்க்குறப்ப தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்லியிருந்தோம். ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட்டுன்னா 1500 பெர் ஹெட் அப்ராக்சிமேட்டாக 1650. அதை வந்து பேக்கேஜை பொறுத்து மாறுமா என்னன்னு தெரியல. நாங்கள் போட்டிருந்த பேக்கேஜுக்கு 1650 பர் ஹெட்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் அவ்வளோவும் சாப்பிட போகிறதில்ல, மார்னிங் அவ்வளோவா லைட்டாக தான் எடுக்கிற ஹேபிட்டுங்கிறதுனால வெளியில் சாப்பிட்ணுன்னு டிசைட் பண்ணிட்டதுனால நாங்கள் அது பார்க்கல. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆகும்னு. இன்னொன்று காஃபி ஷாப்பில் போய் நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே வந்து $4 தான் ஸ்டார்ட் ஆகுது. லாட்டே ஒரு பிளாக் காஃபியோ இல்லை ஹாட் சாக்லேட் எது எடுத்தாலுமே $8 $9 $12 வரைக்கும் இருக்குது. ஸோ $4லேருந்து அப்ராக்சிமேட்டாக அது 12 to 15 நார்மலாக குடிக்கிற ஒரு காஃபி ஷாப்போடைய ப்ரைஸ் ரேஞ்சு நான் சொல்கிறேங்க. ஸ்டார்டிங்கே வந்து $4 தான் இருக்குது. $4ன்னு பார்க்குறப்ப நம்ம ஊருக்கு ஒரு 225 அந்த மாதிரி வருதுங்க. ஸோ காஃபிக்கு யோசிச்சுக்கோங்க. நம்ம ஒரு காஃபியை டெய்லியெல்லாம் குடிக்க முடியாது. அந்த 225 கொடுத்து காலையில் காஃபின்னு பார்க்குறப்ப ஸோ நாங்கள் ரூமில் தான் காஃபி போட்டுப்போம். ஏன்னா ஸோ ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் தான் நாங்கள் ஒரு 2 நாள் ட்ரை பண்ணோங்க. அந்த இருந்த 10 டேஸில் ஒரு 2 நாள் போய் காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி குடித்தோம். கிட்டத்தட்ட இங்கிலீஷில் இப்போ ஸ்ரீதேவி முடிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர்டாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போகணும். இல்லை அங்கே போய்ட்டு ப்ரைஸை பார்த்தா நம்மளுக்கு காஃபியை சொல்ல தோண மாட்டேங்குது குடிக்கிறதுக்கு. இல்லை காஃபி பேரை கண்டுபிடிச்சி நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி வாங்குறதுக்குள்ளவே ப்ரைஸு அதுவும் $12ன்னு இந்தியாவில் கால்குலேட் பண்ணால் ஐயோ இவ்வளோவா காஃபிக்குன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடுது. ஸோ அது ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு காஃபிக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது. அண்டு டேஸ்ட்டும் இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம ஊர் காஃபி டேஸ்ட் இருக்க போகிறதில்ல. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஓகே, ஒன் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இந்த க்ரெப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டோம். இதுவும் ஒரு மைதா மாவு தோசை மாதிரி தான் கிட்டத்தட்ட. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 800 சம்திங் ஆகிருக்கோங்க. இந்த ஒன்று மட்டும் நட்டெல்லாம் வச்சு இருந்தாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் 800 ரேஞ்ச் கிட்டன்னு பார்க்குறப்ப கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அதுவும் வயிறும் ரொம்பமானு கேட்டால் இருக்காது. பட் ஓகே, நம்ம வந்தாச்சு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளும் இங்கே சாப்பிட்டு தான் இருந்தோம். அண்ட் டோனட்டும் பார்த்துட்டு வாங்கிட்டும் வந்தோம். ஸோ ஃபேமஸான ஹாட் டோனட் ஷாப் சொல்லிட்டு இங்கே நிறைய க்யூவும் இருந்துச்சு. வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரியும் இருந்துச்சு. ஃபேமஸ்ன்றதுனால சரி நாமளும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் தென் லன்ச்னு பார்க்குறப்ப நாங்கள் ஒரு 2 நாள் வந்து இந்தியன் ஹோட்டல் பேரடைஸ் ஹோட்டலில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்ருந்தோம். சரி, எதை எடுத்தாலுமே வந்துங்க இங்கே ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இந்த மாதிரி ஸ்நாக் அந்த மாதிரியும் பார்க்குறப்ப ஒரு ஆவரேஜாக ஒரு $10 to $15 ஆகுது. எதை எடுத்தாலும் காஃபின்னு பார்க்குறப்ப $4 to $12, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்குறப்போ $10 to $15 ஆகுது. அண்ட் லன்ச்சுன்னு பார்க்குறப்ப 15லேருந்து 25 ஆவரேஜாக. ஸோ எப்படியும் வந்து ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3000க்கு கிட்ட ஆகுதுங்க லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருன்னு எடுத்துக்கிறப்போ. ஸோ ஒருத்தருக்கு 3000 ஆகும்னா இப்போ ஃபேமிலிக்குன்னு பார்க்குறப்ப எவ்வளோ ஆகும்னு யோசிங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற ரூம் கிச்சனோடு இருக்க மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் ஸ்டே பண்ணியிருந்ததுனால எங்களால் வந்து ஒரு மார்னிங் லன்ச் அண்ட் டின்னரு நாங்கள் ஹோட்டலில் எதர் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னரோ ரூமில் இருக்க மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். பட் ஒரு ஃபுட் மட்டும் இது லன்ச் ஆர் டின்னர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் வெளியில் வாங்கி சாப்பிடுவோம். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸே வந்து சீ ஃபுட் லவர்ஸ்க்கு வந்து சுஷி ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுதான் இருக்கிறதுலே வந்து சீப்பஸ்ட் ஃபுட்டுன்னு பார்க்கலாம். ஏன்னா $3 to $4 உங்களுக்கு வந்து சுஷி ஃபுட் கிடைக்குது. ஃபிஷ் லவர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். ஏன்னா அது ரைஸோடவும் வரதுனால கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்குது. அண்ட் தென் சாண்ட்விச்சஸும் நல்லா இருக்குங்க. டோனட்டும் ஃபேமஸ் தான். பட் ஒவ்வொரு டோனட்டுமே வந்து $300 குறையாமல் இருக்குது ஒரு டோனட்டோடைய காஸ்ட்டு. பட் டேஸ்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் தென் குவான்டிட்டியும் நல்ல குவான்டிட்டியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ குவான்டிட்டி வைஸும் வந்து அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான். பட் நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும்.
அண்ட் தென் நம்ம நிறைய நடந்து ஊரை சுற்றி பார்க்குறப்பனால சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடுது. அங்கே பொல்யூஷன் ஃப்ரீங்கிறதுனால அண்ட் ஃபுட்டு எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எதுவும் வரலைங்க. ஒரு இன்டைஜஷன் ஆயிலி ஃபுட்டெல்லாம் இல்லைன்றதுனால இன்டைஜஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே ஜங்க் ஃபுட் போல தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா வாங்கி சாப்பிட்றது எல்லாமே அதர்வைஸ் ஹெல்த்துக்குன்னு பார்க்குறப்ப அது ஒன்றும் நம்மளை அஃபெக்ட் பண்ணல. மைல்டு, அதாவது ஆயிலியும் இல்லை, ஸ்பைஸியாகவும் இல்லை. அண்டு டெசர்ட்ஸும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் மாதிரி நிறைய வாங்கியிருந்தோம் கோல்ட்ஸ் போயிருந்தப்பவும். அப்புறம் இந்த மார்க்கெட்லேயும் வந்து ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்கியிருந்ததுனால அதையும் சில நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கிட்டு வந்தோம். எங்கன்னா ட்ராவல் பண்ணுறப்போ அடிஷ்னல் ஸ்நாக்ஸ்க்கு அதை கப் கேக்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேவிங் தான், மணி சேவிங் தான். லன்ச்சுன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டதுனால கொஞ்சம் சேவ் தான் ஆச்சுங்க. ஸோ இந்த பிளேஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மால் மாதிரி தோணுது இல்லைங்களா? ஆக்சுவலாக இது மால் கிடையாதுங்க. இது நான் வெஜிடேரியன் ஷாப்ஸுங்க இருக்கிற இடம் அண்ட் தென் பேக்கரிஸ் இருக்கிற பிளேஸ் தான் இது. இங்கே ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஒரு மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட் மாதிரியான ஒரு பிளேஸ் தான். இங்கே சீஸும் நிறைய வெரைட்டி ஆஃப் சீஸை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க, சாம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள். ஸோ வாங்கி சாப்பிட்டோம். போன ஃபஸ்ட் டே அன்னைக்குங்கிறதுனால இவங்க பேசுகிற இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு 5-10 செகண்ட் ஆச்சுங்க. என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு எதனா புரியுதான்னு பாருங்கள் அவங்க பேசுகிறது. What is the name of this? This one's a double cream brie, Le Dauphine. It's very delicious. Would you like to try that one? With a little bit of quince. You tried the quince here before, it's delicious. Australian-made quince, Australian-made crackers, the cheese is French. Thank you. Yes, thank you. If you like the products, they're all available on the table. So something that size in the quince is at $8.20. Lasts for over a year, no refrigeration required for that one. Australian-made in the crackers, they're doing them at $8.90. And $14.85 that size in the brie. These are the same one as that one. Delicious. Sorry, did you want to try what you just had? Up to you. There's also goat's blue or truffle manchego. How'd you find that's really nice? What did you say this? What is the name of this? Quince paste, this one. Okay. Fruit paste. Quince paste. Yeah, that's vegan, that one, not... Paste with this cheese, this one? Yeah. All these ones are the same one as that. Okay, it's tasty. So they're products that are cut to the kilo. Just have a think about it. It's all available here. How'd you go with that one? You liked it? Or? I like this. It is nice, yeah. This one, they do stock this particular company here regularly, Le Dauphine. French double cream. Delicious. Thank you. Have yourself a nice day. Thank you. Yes. சத்தியமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னு அந்த டைமில் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. வீடியோவில் பார்க்குறப்ப தான் ஓரளவுக்கு இவங்க அந்த சீஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய பேருன்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. பக்கத்தில் இருந்த ஷாப்பில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை வாங்கிட்டு அண்ட் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் சிக்கன் அந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு 3 days இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருப்போங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. அடுத்த 2 Wednesday நைட்டு வந்து இதே இடத்துல வந்து அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. ஸோ அதுவும் வந்திருந்தோம். ஸோ 5 days இங்கே வந்துட்டு போகிற மாதிரி இருந்தோம். அந்த 10 daysல நாங்கள் மோஸ்ட்டாக இந்த பிளேஸ் வந்து மார்னிங்கில் வந்துட்டு போவோம். அண்ட் பார்க்கும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 2-3 நாள் அங்கே பக்கத்துலேயே இருந்து ஃப்ளாக்ஸ்டாஃப் ஸ்டேஷனில் இருந்த பார்க்கும் வந்து மார்னிங் வாக் போவோம். அண்ட் தென் 2 நாள் காஃபி ஷாப்புக்கு போயிருந்தோங்க. இது எல்லாமே ஒரு 10 o'clock இந்த ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிவிடுவோம். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு 10 to 12 குக் பண்ணிவிட்டு லஞ்சும் சாப்பிட்டுட்டு 1 o'clock வெளியில் போவோம். அண்ட் ஒரு 2-3 நாள் மட்டும் மார்னிங் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டோ இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பி போகிற மாதிரியான அந்த 1 day ட்ரிப் போயிருந்தப்போ ஒரு 7 கிளம்பி போயிருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய ஃபுட் பேட்டர்னும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வெளியில் வாங்குறதா இல்லை குக் பண்ணி சாப்பிட்றதாங்கிறதெல்லாம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பேலன்ஸ்டாக இந்தியன் ஃபுட்டும் நாங்கள் அடுத்த வீடியோவில் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம், எங்கே என்ன ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு அண்ட் தென் என்னென்ன ஃபுட்டு அந்த ஊரில் என்னென்ன வாங்கணுங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பை பை, see you all.